அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யா ஸ்ரீ பக்தி சேனல். வாங்கங்க, நம்ம சேனலில் தினம் ஒரு திருப்பாவை கோலமும் பாசுர பாடலும் பார்த்துட்டே இருக்கோம். ஆண்டாள் நாச்சியார் என்னங்க சொல்லியிருக்கா? கூடியிருந்து குறைந்தேலோரும் பாவாய். ஆமாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும். பெரிய பெருமாளை தாயார் அப்படி தான் கொண்டாடினா. எப்படி கொண்டாடினா? பெரியாழ்வார் கதை சொல்ல அதை கேட்டு தான் தாயாருக்கு கோதைக்கு பக்தி அதிகமாச்சான். கோதை கதை கேட்டே தான் கோதைக்கு பக்தி அதிகமாகிறது. எல்லாரும் சொல்கிறாங்க, இப்பெல்லாம் கலியுகம் கண்ணன் வருவாரா அப்படிலாம். ஆனால் கோதை சத்தியமாக வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி இவ்வளவு பக்தி வந்தது அப்படின்னா, அவள் அப்பா பெரியாழ்வார்கிட்ட கதை கேட்டு வந்ததாம். அப்படியாக அனுமன் ஜெயந்தி உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியோட அவதார உற்சவம் ரொம்ப வெகு சிறப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய வடபெருங்கோவிலுடையான் சன்னதி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிக்கு தினமும் வெண்ணெய் காப்பு, சந்தனக்காப்பு, மாக்காப்புன்னு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய அப்படிப்பட்ட அதி அற்புதமான தினத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியோட வரலாற்றை 2 குழந்தைங்க நமக்காக சொல்ல வராங்கங்க. ஸ்ரீதன்வி ராஜகோபாலாச்சாரியார் என்ற குழந்தையும் சவுந்தரவள்ளி நாச்சியார் சுந்தரராஜன்கிற குழந்தையும் 2 பேரும் அவ்வளவு அழகாக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் வரலாற்றை சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் நாமத்தோட மகிமையும் தெரிஞ்சுட்டு அழகா ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவும் சொல்றாங்க. கேட்கலாம் வாங்க. ஓம் நமோ நாராயணாய. ஓம் ஸ்ரீமத்தே கோதாய நமஹ. அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கவிகவச்சகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் புத்திர்பலமே சோதைரியம் விவேக்தம் மரோகதா அஜாட்யம் வாப்படுத்தஞ்ச அனுமத்ஸ்மரணாத்மகைது அஞ்சனா கேசரி என்ற வானர தம்பதிகள் சப்தகிரி ஏழுமலையில் ஒன்றான அஞ்சனமலையில் அஞ்சனா கேசரி என்ற வானர தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மிகவும் பக்தி உள்ளவர்கள். ரிஷி முனிவர்களுக்கு தொண்டு செய்து வாயு பகவானோட அருளால் மகன் பிறந்தான். அவன் அஞ்சனமலையில் பிறந்ததால் ஆஞ்சநேயன் பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். அவன் தந்தையின் தாயின் போலவே ஞானத்திலும் பக்தியிலும் கேசரிந்தான். அதே சமயம் சுட்டித்தனமும் அதிகமாக இருந்தது. ஒரு நாள் வானத்தில் இருந்த சிவப்பிட சூரியனை பழமென்று நினைத்து சாப்பிட ஆகாயத்தில் தாவினார். அப்பொழுது அனைத்து தேவர்களும் பயந்தனர். இந்திரர் வஜ்ராயத்தை ஏவினார். ஆஞ்சநேயர் அடிபட்ட கீழே விழுந்தார். அதை கண்ட வாயு பகவான் கடுங்கோபம் கொண்டார். ஒரு குகைக்குள் மூச்சை அடக்கி தியானத்தில் அமர்ந்து விட்டார். உலகமே ஸ்தம்பித்து விட்டது. அனைவரும் கோபத்தை தவிர்க்க வாயு பகவானை வேண்டினர். அவரும் மனம் இறங்கி மூச்சு காற்றை வெளியே விட்டார். அனைத்து உலகங்களும் உயிர் பிடித்து எழுந்தன. அனைத்து தேவர்களும் மிக மகிழ்ச்சியுடன் ஆஞ்சநேயருக்கு வரம் அளித்தார்கள். எந்த விதமான அஸ்திரங்களும் பாதிக்காது. அவர் நினைத்த உருவத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று வரம் அளித்தார்கள். ஆஞ்சநேயர் வஜ்ராயுதத்தால் அடிபட்டு தாடை வீங்கியதால் ஹனுமான் என்ற சிறப்பு பெயரால் போற்றப்பட்டார். ஓம் ஸ்ரீமதி கோதாய நமஹ. நாளை ஹனுமத் ஜெயந்தி. நாளை ஹனுமான் பிறந்த நாள். ஹனுமானுக்கு பிடித்த ராமநாம ஜபத்தை அனைவரும் செய்து நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாகியங்களும் பெற வேண்டும். வாருங்கள், அனைவரும் வாருங்கள், ராமநாம ஜபத்தை பண்ணுவோம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதா ராம் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதா ராம் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதா ராம் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதா ராம்
रघुपति राघव राजा राम रघुपति राघव राजा राम ईश्वर अल्लाह जय भगवान ईश्वर अल्लाह जय भगवान ईश्वर अल्लाह रघुपति राघव राजा राम रघुपति राघव राजा राम ईश्वर अल्लाह जय भगवान ईश्वर अल्लाह जय भगवान ईश्वर अल्लाह जय जय राम ईश्वर अल्लाह जय जय राम ईश्वर अल्लाह जय भगवान ईश्वर अल्लाह जय भगवान ईश्वर अल्लाह जय जय राम ईश्वर अल्लाह जय जय राम ईश्वर अल्लाह जय भगवान ईश्वर अल्लाह जय भगवान ईश्वर- मंगलम मङ्गलं कौसलेन्द्राय कोशलेन्द्राय महनीय गुणात्मये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मंगलम जय सीताराम जय श्री आंजनेय எல்லாரும் ரொம்ப அழகாக கேட்டு ரசிச்சிருப்பீங்கங்க. அடுத்ததாக தினம் ஒரு பாசுர கோலத்தில் நம்ம அலமேலு ரங்கராஜன் மாமி இன்றைய பாசுரத்திற்கு ஏற்றபடி அழகாக கோலம் வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் கூட நமக்காக அவங்க எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இல்லை திருப்பாவை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. இனி வாங்க இன்றைய பாசுரமான திருப்பாவை பாசுரத்தை உமா சந்திரசேகர் அக்காவோட குரலில் கேட்கலாம். வாங்க. நன்றி. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கட்கொடி கூரை பெண்பல் தவர் செங்கட்கொடி கூரை பெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏதும் தடக்கையன் சங்கொடு சக்கரம் ஏதும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடெனொரெம்பாவாய் பங்கைய கண்ணானை பாடெனொரெம்பாவாய் பங்கைய கண்ணானை பாட